அன்பு ஆண்டவரின் உள்ளங்களே, இன்றைய தினம் 2 வைபவங்கள் ஒன்றாக சேர்ந்து வருகின்றன. நாம் பட்டாசு வெடிக்கவில்லை என்றாலும் கூட ஊர் திருவிழாவிற்காக வெடித்து நன்றாக கொண்டாடுகிறார்கள். இன்றைய தினம் புத்த பூர்ணிமா, புத்தர் பெருமான் பிறந்த நாள், அவர் மறைந்த நாள், இரண்டும் இந்த ஒரே நாளிலே இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பூர்ணிமா என்றால் பௌர்ணமி, புத்தர் பௌர்ணமி என்று இதை நாடெங்கும் உலகெங்கும் கொண்டாடுகிறார்கள். அடியனுக்கு இங்கே புத்தர் பெருமான் குருவாக இருந்து அந்த நிர்வாண நாடு என்கின்ற ஆகாயத்திற்குள் ஆகாயம் கடந்த அந்த பரவெளி ஆகாயத்திலே என்னை சந்தித்து எனக்கு நேரிலே உபதேசம் செய்து வைத்தார். அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். அதனால் புத்தர் பெருமான் என்னுடைய நேரடி குருமார்களிலே, இன்றைய இந்த பிறவியிலும் நேரடி குருமார்களிலே ஒருவராக இருக்கிறார். அதனால் அவருடைய போதனைகளையும் நான் உங்களுக்கு அவருக்கென்று ஒரு சிறியதாக ஒரு உருவச்சிலை வைத்து அவருடைய பாடங்கள், உபதேசங்கள் இவைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதனால் அந்த புத்தர் பெருமானுடைய புத்தர் பூர்ணிமா என்கின்ற இந்த நாளையும் நாம் இன்று கொண்டாடுகிறோம். அதே நேரத்தில் இன்றைய தினம்தான் அடியனுக்கு கள்ளழகர், மதுரை கள்ளழகர் நேரிலே தரிசனம் தந்த நாளும் இன்றைய நாள் தான். அதனால் தாசுசாமிகளுக்கு கள்ளழகர் நேரிலே தரிசனம் தந்த நாள் என்று இதையும் கொண்டாடுகிறோம். இது சில சமயங்களிலே புத்த பூர்ணிமா வைகாசி பௌர்ணமியிலே கொண்டாடுவார்கள். அப்பொழுது இது 2 வைபவங்களாக நாம் கொண்டாடலாம். பெரும்பாலும் 2ம் ஒன்றாக சித்திரை பௌர்ணமியிலே வருகிறது. புத்தர் பெருமானை பொறுத்தவரை அந்த நாள், நட்சத்திரம் அதை பற்றி பெருசா ஒன்றும் இல்லை, அதெல்லாம் என்பதை போல நாம் ஒரு அடையாளம் வைத்து கொண்டு கொண்டாடுவதற்காக, இந்த 2 வைபவங்களை கொண்டாடுவதற்காக நீங்கள் இன்று அலைகடல் என திரண்டு வந்திருக்கிறீர்கள், அளவாக வந்திருக்கிறீர்கள். எனக்கு அது போதும். புதியதாக ட்விட்சிலே நேரலை கொடுக்கிறேன். இப்பொழுதெல்லாம் கொரோனா சமயத்திலே யூடியூபிலே கொடுத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது ட்விட்சிலே தருகிறோம், சமீப காலமாகத்தான். அதனால அந்த ட்விட்ச் இங்கு வர முடியாத நம்முடைய அன்பர்கள் ட்விட்சிலும் அதை காணுகிறார்கள். நேற்றைய வகுப்பு மாத்திரமே நீங்கள் கலந்து கொண்டதை விட அதிக எண்ணிக்கையில் 67 பேர் பார்த்திருக்கிறார்கள் அவங்கவுங்க வீட்டில். அப்ப அந்த 2 மடங்காக இருக்கிறது நாம் சொல்லுகின்ற கேட்கின்ற அன்பர்கள். ஏன்னா எல்லாம் பெங்களூர்ல இருக்கிறவங்க, சென்னையில, கோயம்புத்தூர், மதுரை, எங்க பார்த்தாலும், அது இல்லாம அமெரிக்கா, கனடா, என்ன இஸ்ரேல்ல இருந்து கூட பாக்குறாங்கன்னா அந்த இதுவை பார்த்தோம்னா வெப்சைட்ல போட்டோம்னா அதுல அந்த அனலிட்டிக்ஸ் கொடுத்த உடனே எங்கெங்கதெல்லாம் நம்ம இதுவை பாக்குறான்னா உக்ரைன்ல பாக்குறாங்க சார். உக்ரைன்ல இருந்து கொஞ்சம் பேர் பாக்குறாங்க. நம்ம வீடியோலாம் வெப்சைட் வழியா பாக்குறது தான் அதிகமா இருக்குது. வெப்சைட்ல கொடுக்குறோம். அப்புறம் அதுல உள்ள அனலிட்டிக்ஸ்ல போனோம்னா ஒரு வாரத்துக்கே 7000 பேர் பாக்குறாங்க நம்மளோட வீடியோஸை. அப்படின்னா மாசத்துக்கு 20,000 பேர் மேல பாக்குறாங்க வீடியோஸ், வெப்சைட் வழியா பாக்குறோம். அது அப்படி சென்று கொண்டே இருக்கிறது. அது யூடியூப்ல நாம் கொடுக்கறது அந்த கொரோனா டைம் நேரடியாக கொடுக்கறது, அப்புறம் தாசுசாமி, அப்புறம் தாசரியன்ஸ் 2 வெப்சைட்ல கொடுக்கறது. இது யூடியூப்ல ஆரம்பத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் 78,000 பேர் பார்ப்பாங்க வீடியோஸ். நம்முடைய வீடியோ 78,000 பேர், 42,000 பேர். உங்களால் நம்பவே முடியாது. ட்ரெண்டிங் நம்பர் 7, ட்ரெண்டிங் நம்பர் 4 போயிருக்குது என்னுடைய வீடியோஸ். உடனே கூகுள் வாங்கினான் அதை. அவ்வளவுதான். பிராமின் கம்பெனி அது. வாங்கினோடனே அவன் தான் தெரியுமே ஸ்லோ பாய்சன் மாதிரி மெதுவா நோவாம சாவடி இருக்குன்னுவாங்க.
இதுல அவருடைய டெக்னிக் என்னன்னா, தகுந்த காரணங்களை தயார் செய்து வைத்துக் கொண்டு நான் பிராமணனை அழுத்துவான் பிராமணன். அதுதான் அவன் அறிவாளித்தனமா இயங்கல். காரணங்களை தயார் செய்து வைத்து. அது மாதிரி இப்போ இந்த யூடியூப்ல எப்படி அழுத்தணும்னா, அதுக்கு ரூல்ஸ் இல்லை, அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் போட்டு காட்டினா இருப்பான். யூடியூப்ல இப்போ நாங்கள் இந்த ரூல்ஸ் ஃபார்ம் பண்றோம், அதை ஃபாலோ பண்றோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே என்ன ரூல் அங்க பாஸ் பண்ணா இவனை அழுத்தலானா அது அங்க பாஸ் பண்ணி இந்த ரூல் பிரகாரம் உண்டு நிறைய பேருக்கு சேராது, அந்த ரூல்ஸ் பிரகாரம் உண்டு போய் சேராது, இப்படி அழுத்தினே வருது. புரியுது? இது ஏதோ அவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியாத மாதிரி, அவங்க பெரிய அறிவாளித்தனம் மாதிரி. அதான் உண்மைதான். பாமர மக்களுக்கு இது தெரியவே இல்லை. அதான் சொன்ன பள்ளி பருவத்திலேயே பிரைட் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸை பள்ளி கல்லூரியிலேயே அழுத்துற விஷயம் என்னுடைய காலத்திலே ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு இப்ப 65 வயசு ஆகுது. என்னுடைய 15 வயசுலயே அது ஆரம்பிச்சிடுது. என்னுடைய மூத்த சகோதரியா 70 வயசு நெருங்குறாங்க. அவங்க என்னை விட பிரைட்டா படிப்பாங்க. அவங்க ஸ்கூல்ல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், இதே வளவனூர்ல கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஒன்னும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ பிரில்லியன்ட். ஆனா காலேஜ் போய் சேர்ந்த உடனே அவங்க எப்படி அழுத்தினான்னு அவங்களுக்கே தெரியாது. 70 வயசு நேரம் இப்ப நான் சொல்லும் போது தான் போயிருக்கு. முன்னாடி அவங்களும் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க, அவங்களாம் இவ்வளவு நல்லவங்க பொறுமையா இப்ப ஒண்ணு சொல்ல ஆமா ஆமா தெரியுதா? அப்போ நானும் சொல்லணும்னா அவங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. அவ்வளவு டேலண்டட் பிராமின் அந்த ஈவில் டேலண்ட் இருக்கு இல்லையா, அதுல எக்ஸ்பர்ட். அது அவனுக்கு திறமைன்னு புது பேர்ல வச்சிருக்கிறானுங்க. ஆக்சுவலா ஈவில் ஸ்பிரிட்ஸ், அந்த கெட்ட எண்ணம், அந்த மாதிரி அதுல ரொம்ப டேலண்ட் தான். நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னி வரைக்கும். அப்ப இதே போல இப்ப நான் சொல்லியும் கேட்க முடியாத இருக்கிறாங்க. இங்க முன்னாடி சொல்லி இருக்கிறேன், விழுப்புரத்துல செட்டியார் பேரன், அதே மாதிரி பாண்டிச்சேரியில ஒரு அன்பர், அவருடைய மகள், இவங்க எல்லாமே ஸ்கூல் டாப்பரா வராங்க. வரும்போது இவங்களும் சம்பந்தம் இல்லை, அவங்க 2 பேரும் நம்ம கிட்ட வரவங்க. உடனே 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பச்சையா சொல்றேன், பிராமின் வாத்தியெல்லாம் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க மெயின், அவ்வளவுதான். இப்ப நீங்க +1 அவன் செக்ஷன் மாத்தி போட்டுவான், பாக்குறதுக்கு கேஷுவலா தெரியும், அலோவ் பண்ணாதீங்க. இந்த செக்ஷன்ல நல்லா படிக்குது என் பசங்க, ஏன் நீங்க மாத்தி போடுறீங்க, இதுலயே இருக்குன்னு வைங்க. 2 பேருக்குமே கேட்கல சார். அவங்க ஸ்கூல்ல அவங்களுக்கு விளக்கெல்லாம் சொல்லிட்டேன். இதுதான் பண்ணுவான். பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவான், டம்மி செக்ஷனே தயார் பண்ணி வச்சுப்பான், அம்பான் பண்ணுவான். உனக்கு தியரி வரைக்கும் உனக்கு கூட ஒரு விளக்கம் மட்டும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் எல்லாரும் நல்ல வாத்தியாருங்க தான், அவங்க எல்லாரும் நல்லவங்க, இப்படி சொல்லினே இருப்பான். சொல்லினே இருக்குது எதுக்குன்னா உன்னை ஏமாத்துறதுக்குன்னு அர்த்தம். புரியுதா? உனக்குதான் சந்தேகம் கூட வராது நிலைமையில இருக்கிறே. நான் சொல்ல தோணுதான் அவங்களுக்கு தெரியுது. அவங்க 2 பேருமே சொன்னாங்க, சாமி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாதுன்னு செக்ஷன் மாத்தி போட்டாங்க சாமி. 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த 2 பசங்களும் +1 வரும்போது செக்ஷன் மாத்தி போறேன். அப்ப நான் சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க +2 படிக்கும் போது பசங்களை திட்டுவீங்க, 10th வரைக்கும் நல்லா போச்சு, இப்ப கெட்டு போச்சு, மார்க் எடுக்க மாட்டேன். ஆனா கிடையாது, அது மாத்தி போறதா அவன் அதுக்கு தான் டம்மி செக்ஷன் வச்சிருப்பான். அதுல கூட ஒரு பாஸ் போனா போதுன்னு. அதே மாதிரி +2 வரும்போது 2 பேருமே, சாமி பாஸ் பண்றது பிளஸ் பண்ணுங்க சாமி. நான் இதை கூட சொல்லி பார்த்தேன், ஸ்கூலே மாத்திட்டு கூட போயிடுங்க நீங்கன்னு கூட சொன்னேன். அவங்க அந்த அளவுக்கு அவங்களால நம்ப முடியல. அப்புறம் பட்டு கெட்டு வந்தோன்னா அப்புறம் தான் புரிஞ்சுக்கணும், சாமி சொன்னது கரெக்டா. +2 பாஸ் பண்றது சிரமப்படுது பசங்க. இதுதான் பிராமண வஞ்சகம். புரியுதா? இப்ப சொல்றவன் நான் மட்டும்தான், ஏன்னா பள்ளி பருவத்திலிருந்தே அனுபவம். அப்ப நம்ம எப்படி எடுத்துறோம்னா, அந்த வாத்தியார் தான் மாதிரி, அதுக்காக எல்லாரும் தப்ப சொல்றோம், அந்த மாதிரி நடந்து போனாங்க மீதி பேர்லாம். அப்புறம் இதால சஃபராகிறவங்க கொஞ்சம் பேர் தான், பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா தான் இருப்பான் இல்லையா. ஒரு இப்ப வல்னூர்லயே எடுத்தீங்கன்னா அந்த நான் பிராமின் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர ஸ்டூடெண்ட் நான் தான் இருப்பேன். என்னை மட்டும் எடுத்துனா போதும், எனக்கு கீழே இருக்கிற பிராமின்ல தூக்கிட்டு வந்துடலாம். அப்ப அந்த சஃபரிங்ஸ் எனக்கு மட்டும்தான். மீதி பேரெல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். அதனால நீங்க முடிஞ்சா யூடியூப்ல ஆர்ட் ஆஃப் பிராமின் விக்டரி அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி போட்டிருக்கிறேன். பிராமின் ஜெயிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆர்ட் இதுதான், இதெல்லாம் விலக்கி சொல்லிக்கிறேன், முடிஞ்சா அதை பாருங்க.
அப்போ உங்களுக்கு வந்து புரியும். அதில் தான் சொல்கிறேன், ஆவரேஜ் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இம்மெட்டீரியல் டு தம். ஆவரேஜாக படிக்கிறவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவன் ஒன்றும் போட்டி கிடையாது, அப்படியே விட்டுருவான். அதனால் இது வந்து ஒரு மெஜாரிட்டி பிரச்சனையாகவே ஆகாது. சரிதா? அவங்களெலாம் நல்லா வாத்தியாருங்க, நல்ல எங்களுக்கு ஒன்றும் பண்ணலையே, நீ பிரைட் கிடையாது, அங்கே யார் கம்பீட் பண்ணுறான் அவனை மட்டும் சூஸ் பண்ணு, அவனை மட்டும் வீடு, அவ்வளோதான். பின்னால் இருக்கிறவன் முன்னால் வந்து இதை நல்லா அதில் சொல்லியிருக்கிறான். நீங்கள் முழுக்க கூட அதை கேட்டு பாருங்கள். டெலிகிராம்லேயும் இருக்குது, வெப்சைட்லேயும் எல்லாம் இருக்குது. அதனால் இதை நான் இதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன், தானாக வருது இதை சொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னால் தானே புரியுது. நான் சொல்லி அவங்க கோட்டை விட்டுட்டாங்க, 70 வயசில் தான் அவங்களுக்கு புரியுது. இப்போ அவங்க எத்தனை பேர் சொல்லுவாங்களோ, வயசாயிடுச்சு, அவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்போ நீங்களே கேட்கல, நீங்கள் மட்டும் எத்தனை பேர் சொல்லுங்க. இங்கேருந்து போனோன்னா அவங்கவுங்க சொந்த கதை சோக கதையை பார்த்து நேரம் சரியா இருக்கு, அவ்வளோதான். அதோட போய்டும். அப்புறம் உங்கள் வீட்டில் பிரைட் ஸ்டூடெண்ட் இருந்தால் போச்சு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நான் சொல்கிறது பிரைட் நான் பிராமின்ஸு, ஒரு நான் பிராமின் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து டாப்பில் வந்துக்கிட்டே இருந்தான்னா அவனை முன்னிலைப்படுத்தி 1 கோடி பேர் முன்னேறுவான் நான் பிராமின்ஸ் இல்லையா? அவன் முன்னேறி வந்தோன்னா அவனுக்கு நான் பிராமின் அவனுக்கு ப்ராப்ளம் தெரியும். தெரிஞ்ச உடனே அதை அவன் சரி பண்ணுவான். சரி பண்ணி அப்படி வரும். அந்த ஒருத்தனை அடிச்சோன்னா அந்த 1 கோடி முன்னேற்றம் அங்கே அடிக்குதான். அந்த மாதிரி அங்கங்க ஒருத்தனை அடி. அப்புறம் இது பார்த்துட்டு பிராமின்கு தான் ரொம்ப திறமையானவங்க, அவங்க திறமையால முன்னேறாங்க. இந்த நடிகைங்களெல்லாம் விட்டு சொல்லினே இருக்க வைக்கிறது, குழவி கொட்டுற மாதிரி. பிராமண திறமையால முன்னேறாங்க, திறமையாளன்னா இதான் திறமையால முன்னேறுது. அதுல முழுக்க சொல்லியிருக்கிறேன். எப்படி ஸ்கூல்ல அழுத்தந்து, அதுக்கப்புறம் வந்து எப்படி பிஇ படிக்கும் போது அங்க வந்து இவங்களை பத்தி தெரிஞ்சு நான் நடராஜா கிட்ட எப்படி வேண்டிக்கிட்டு, நடராஜா ஃபுல்லா பிராமினுங்க, நான் பிஆளு நான் ஃபர்ஸ்ட் வரணும், எனக்கு அது ஒரு இதுவாகவே இருக்குதுன்னு அப்புறம் எப்படி அதெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ரேங்க் வந்த உடனே இந்த ஹெச்ஓடி எப்படி பாராட்டுறாரு, நீ நடராஜ பக்தா அதாலும் விட்டுட்டேன், இல்லைன்னா விடமாட்டான்றாரு பச்சை என்கிட்டயே. சரிதா? எல்லாம் அதில் இருக்குது. இதுதான் பிராமின், இதுதான் பிராமின். சரி, புத பூர்ணிமாகும் இந்த பிராமின்களை புத பூர்ணிமா தான் இல்லை. இப்போ நேற்று பைபிள் கிளாஸ்லயும் பிடிச்சி விளாசுறேன், எல்லா ஜெனரல் கிளாஸ்லயும் விளாசுறேன், வேற வழி கிடையாது. ஏன்னா இதை நான் சொல்லணும்னா வேற உங்களுக்கு தெரிய போறதே கிடையாது. கொஞ்சமாவது ஒருத்தர் 2 பேர் இப்போ வந்து பசங்க படிக்குதுங்க, அதுங்க உடனே பிஇ சேர்ந்துட்டு பிஇல பண்ணி போய் நிறுத்துங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நீ பரவாயில்ல கிடைச்சதை யூஸ் பண்ணி போனா அது பிஇ முடிச்சுட்டு எம்எஸ் போயிடுச்சு, அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே வந்து மெயில அனுப்பினாரு, சாமி உங்க பிளஸிங்ஸால எம்எஸ் பண்ணினாரு, நல்லா இருக்குது. ஸோ அது வழி வேற. ஆனா அதனுடைய ஆம்பிஷன் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்ன்றது முடியல. இந்த பையன் ஆம்பிஷனும் எம்பிபிஎஸ் படிக்கணும்ன்றது முடியல, அதை அடிச்சிட்டானுங்கல்ல. இதை தான் சொல்ல வரும். அந்த பிராமின் தீமைன்றது இவ்வளோ தீமை, ஆனா வெளியில தெரியவே தெரியாது. வெளில தெரியும் சோடா பாட்டில் விடுறாங்களோ எங்க ஆளு, சோடா பாட்டில் விடுனே பெட்டர் சார், சோடா பாட்டில் விடுனே பெட்டர். அவனு இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான். என்ன நீ செய்யறத கண்ணிங்க வஞ்சகமா அழுத்திக்கினே இருந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி அழுத்துறது, அழுத்திட்டு தான் வசதின்னு காட்டுறது. இது எனக்கே ஒருத்தன் போடுறான், சாமியார் ஆகுதுன்னா இவன் வந்து 10th கூட பாஸ் பண்ணிருக்க மாட்டான், பாப்பம் போடுறேன். 10th கூட பாஸ் பண்ணிடுவோம். சாமியாரை வந்து நல்லா கலெக்ஷன் பார்க்குறான், கிறிஸ்டியன் மிஷனரி கிட்ட காசு வாங்கி பணக்காரன் எல்லாம் பார்க்குறான். எல்லாம் என்னென்ன குப்பை இருக்குது அதெல்லாம் தூக்கி கொட்டுறது. தெரியுதா? இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி. இதை பத்தி தான் நான் சொல்லின்னு வரேன். இப்போ நேற்றைய தின பைபிள்ல உங்களுக்கு வந்து சொன்ன இவனுக்கு எப்படி யூத சமயத்தில் நுழைந்து அங்க இவனுங்களே தான், இப்ப இவனுங்களே தான் அவனுங்களே தான் இவனுங்கன்றத ஒரு இதுல அலசி வச்சிருக்கானுங்க, ஒரு வெப்சைட்ல அதை வந்து அலசறானுங்க. பிராமின்ஸ் ஆர் த ஜூஸ் ஆஃப் இந்தியா அலசி வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியாது, முடிஞ்சா ஒரு டிஸ்பிளே போர்டு வச்சு கூட அப்புறம் நான் இது நீங்களும் பாக்குற மாதிரி பண்றேன். இது லைவ்ல பாக்குறாங்கல்ல ட்விட்ச்ல, அவங்களுக்கு இது தெரியும். கொஞ்சம் இப்ப அது சேர்க்கிறேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவரே சொல்றாரு என்னமோ அப்படின்னு நினைச்சுப்பான். அதனால இதெல்லாம் கொஞ்சம் போடுறேன். நான் அந்த முழு வெப்சைட்டு கிட்ட போய் அந்த இதெல்லாம் போல இவங்களே கம்மியா தான் சொல்றேன். பிராமின் சார் ஜூஸ் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்றேன். நேத்தி உங்களுக்கு காமிச்சேன்,
ஜூஸ்லயே நேத்து என்ன சொல்றாம, அந்த பாரிசீஸ்லாம் இருக்காங்களே, ஜூஸ்லயே பிராமின் யூதர்கள் வேற, ஆதி யூதர்கள் வேற. ஆதி யூதர் தான் இயேசு, இவங்க கொலை பண்ணது பிராமின் யூதர்கள் போட்டுக்கிறான்னு உங்களுக்கு சொன்ன விளக்குன, அதெல்லாம் டிஸ்பிளே காட்டினேன். இவங்க இன்னும் அந்த அளவு டீப்பா போல. ஜூஸ்னே பொதுவா யூதர்கள்னு மட்டுமே இவங்க அனலைஸ் பண்றாங்க. பண்ணிட்டு அதுவே இன்னும் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதா இருக்குது. அவங்களுக்கு தெரியுது, பிராமின் யூதர்களே தெரியுது, இவனுங்க நம்மளாம் யூதர்கள் கை குழுக்க போனாங்க தெரிஞ்சிடானு, போடா நீங்க யூதர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இதே வேலை தான் இவங்களுக்கு. அவனுக்கு இப்பதான் தெளிவா இருக்க, கெட்டுன்னு வந்து அழிஞ்ச ஒண்ணுதான் புத்தி வரும். நம்பாளுங்க அங்க இருக்கிற நம்பாளுங்க அப்படி எடுத்துக்கணும். அவங்களுக்கும் அப்படிதான் புத்தி வந்துடுது. அதனால அவங்க இப்ப தெளிவா சொல்றாங்க. அவங்க வந்து பாரிசீஸ், சாதுசீஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ் வந்து அவங்க ஜூஸ் கிடையாது, நேட்டிவ் ஜூஸ் கிடையாது. நேற்று பார்த்தோம், அவங்க இயேசுவை கொலை பண்ண இவன் தான் பாரிஸ், அதுவும் பர்டிகுலரா பரிசேய பிராமணர்கள் தான் ரோமன் மன்னன் கிட்ட தூண்டி இயேசுவை கொலை பண்ணானுங்க. நாட் த ஜூஸ். நேற்று பார்த்தோம்ல, படிச்சு காட்டணும் உங்களுக்கு. நாட் த ஜூஸ், நாங்க பண்ணலன்றான். யார்? இஸ்ரவேல். சண்டை பொண்ணு நடக்கிறானுங்கல்ல இப்போ. அந்த சண்டை கிட்ட போவானா, அந்த அவங்களுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் வருவோம். இப்பதான் அவனுக்கு புரிஞ்சான். இவனுங்க இந்த வெப்சைட்ல இருக்கிறவன் இன்னும் அது புரியல. ஆனா இவன் என்ன சொல்றான், அவங்க தான் இவங்க. அதுக்கு அவன் காரணம் சொல்றான், 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப்பா இருக்கிறானுங்க. யூதர்களும் இங்க இருக்கிற பிராமின்ல எப்படி எதலன்னு சொன்னா, இவங்க வந்து கோழைங்க, கன்னிங் ஃபெல்லோஸ். அவங்க வந்து பர்சனல் கெயினுக்காக 2 பேருமே எது ஒன்னா செய்வாங்க. பர்சனல் கெயினுக்காக பிராமணர்கள், அவனும் ஜூ பிராமணனும் எது ஒன்னா செய்வான், இங்க இருக்கிற இந்திய பிராமணனும் எது ஒன்னா செய்வான். இப்ப நான் சொன்னேன்னு பர்சனல் கெயினுக்காக தான் அழுத்துறது. இது பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழுத்துறது தனிப்பட்ட லாபத்துக்காக. பிராமின் ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரேங்க் கொண்டு வரணுன்ற தொட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு நான் பிராமின் ஸ்டூடெண்ட் அழுத்தலாமா? அதை தான் சொல்றேன். இப்ப நான் ஒரு ஆள் மட்டும் எனக்கு சஃபரிங்கா இருந்தா ஒரு வெப்சைட்லயே இதை போடுவானே, அப்ப நாடு முழுக்க இப்படிதாங்கிறானுங்க. இவனுக்கு எல்லா இடத்துலயும் இப்படிதாங்கிறான். அவன் கண்டுபிடிச்சு இப்ப இன்னைக்கு நெட்டு வந்த உடனே எல்லாத்தையும் கொட்டுறானுங்க. அதுல இல்லைன்னா இது நானா போட்டேன், நான் உங்களுக்கு இந்த அனுபவம் சொல்லின்னே வரேன். அப்புறம் சட்னி இது வருது, கடவுள் வரலால இதெல்லாம் என் கைக்கு வருது. பார்த்தா தெளிவா போடுறான். இவனுக்கு 2 பேரு they will who would do anything for personal gain. பர்சனல் கெயினுக்காக அவன் என்ன ஒண்ணு செய்வானுங்க. they were said to be secretive and untrustworthy, manipulating politics and the economy. நான் சொல்றேன், இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளவு தூரம் தெளிவா அவன் எழுதிக்கிறான் பார். புரியுதா? அவன் வந்து ரொம்ப கன்னிங்கா இருப்பான், வெளிப்படைத்தன்மையே இருக்காது, ரொம்ப சீக்கிரட்டா இருப்பான். அப்ப பிராமின் நெட்வொர்க் இப்ப கண்டுபிடிச்சிக்கிறான். இணையதளத்துல முழுக்க பிராமின் அவன் பிராமண எதிரி, அவன் பிராமண எதிரி, அவன் பிராமண எதிரின்னு அவங்களுக்கு உள்ள பிராமின் நெட்வொர்க்கும். இப்ப அதான் சொன்னேன், யூடியூப்ல பிராமின் வாங்கிட்ட உடனே என்ன எப்படி அழுத்தி கொண்டு வரான்னு சொல்லி. அதுவும் நான் இந்த நிலையில இருக்கவே அப்பவே எனக்கு அது ரிலே ஆச்சு. அந்த பேஸ்புக்ல இருந்து வெளியில வர, அந்த பேஸ்புக்ல இருக்கிற ஒரு டெக்னீஷியன் வந்து யூடியூப்ல இருக்கிற டெக்னீஷியனுக்கு சொல்லுது, இந்த நாயை இங்க அடிச்சா அது அங்கதான் வரும், நீ அங்க பாத்துக்க சொல்லிட்டு யூடியூப்ல என்ன போட்டு வாட்டி வச்சுன்னு நான் அதை ஊதிட்டு ஓடி எல்லாத்தையும் அக்கௌண்ட்லாம் டிலீட் பண்ணின்னு ஓடி அந்த வானா இவனுக்கு நம்ம நிம்மதி கட்டணும் தெரிஞ்சிச்சு அதில் பிராமணிக்கு என்ன வேலை பண்றானுங்கன்னு சொல்லி. அப்ப யூடியூப்ல வரைக்கும் இப்போ பேஸ்புக்ல இருந்து வந்துட்டோன்னா யூடியூப்ல வரைக்கும் ஒட்டிக்கின்னு அப்படி போயின்னு இருக்கா. அப்ப நான் இந்த நிலையில இருக்கேன்னு ரிலேயாவது சொல்றேன், மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப இந்த மாங்காய் மடையனுங்களுக்கெல்லாம் போய் அவன்கிட்ட மண்டையை கொடுத்து மரமண்டை ஆயிடுறானுங்களா நான் பிராமினுங்க போய் இவங்க ஏற்படுத்தி வச்சுக்கிற இந்த அமைப்புன்ற பேர்ல ஏற்படுத்தி வச்சுக்கிற அமைப்புகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சு அவன் இதையா சொல்லி கொடுப்பான். அவன் மட்டும் அவன் இந்த முஸ்லீம்லாம் அப்படி பண்றான், கிறிஸ்டியன்லாம் அப்படி பண்றான், அவன் இதோ இஷ்டம் மொத இஷ்டம், அவன் எதிரியும் காட்டினே இருக்கு. இந்த மரமண்டைங்களும் அதையெல்லாம் கேட்டுன்னு இங்க ஒரு மரமண்டை வந்தது, வந்து உள்ள வந்து வேலை செஞ்சுட்டு டக்குன்னு சர்ச்சை பார்த்துட்டோன்னா, நான் வந்து RSS சர்ச் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தியே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அரணங்கள்ல அவர் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வர. அவ்வளோ தீவிர இந்து பற்றாளரா. நீ என்ன சொல்லுவ? இப்ப நான் இதுதானே உங்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த யூதர்கள் அப்படின்றவன் அவன் அங்க நான் நேத்து இதை நான் உங்களுக்கு வந்து இது பண்ண ரிலே பண்ணேன். அங்க என்ன பண்ண, இந்த மாதிரி பிராமண பிரீஸ்டுங்க பூசாரிங்க பெண் குழந்தைகளை அவங்க
கற்பழிச்சிக்கலாம். பச்சை சொன்னதும் உங்களுக்கு புரியும். இப்ப அதை இப்படி மாத்தி இவங்க என்ன பண்றாங்கன்னே எனக்கே புரியல. பாலியல் வன்புணர்வு என்னத்துக்குப்பா அவ்வளோ இறக்குறீங்க? அது அப்படியே கடுமையா இருக்குதான். அது ஏன்ப்பா மென்மைப்படுத்துறீங்க? இன்னும் கடுமையாக்கா அப்பதான் உரைக்கும். கற்பழிக்கிறவன்டான்னு சொல்லு, ரேபிஸ்ட்னு சொல்லு, நான் பிராமின் ரேபிஸ்டுகளுக்கு உரைக்கும். அப்பதான் நான் பிராமின் அவனு என்ன பண்ணாலும் அவனெல்லாம் உரைக்காது. அதே நான் பிராமின் ரேபிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ரேபிஸ்ட்னு சொல்லு, கற்பழின்னு சொல்லு, கொஞ்சமாவது உரைச்சி அவனுக்கு மனசாட்சி ஊர்த்தி தலை தொங்க போட்டுன்னு போவான். மண் ஊர்த்தி திருந்தறதுக்கு முயற்சி செய்வான். அதை போய் இவங்க அப்படியே பாலியல் வன்புணர்வு செய்தார், ரேப் பண்ணோர்னா அது ஒரு மாதிரி இருக்கு, கற்பழிப்புன்னா ஒரு மாதிரி இருக்குது. என்னதான் பண்றீங்க? திருத்தறதுக்கான வழி எதுவும் சொல்ல, இது பேர் அப்படியே மாத்திக்கிறாங்களாம். அததான் சொல்ல வரேன் நான். இப்போ அவங்களே தான் இவனுங்கன்றதுக்கு தான் இதை சொல்றேன். அங்க எப்படி தால்முட் புஸ்தகம் எழுதி அதுல அதை தான் இயேசு கண்டிக்கிறாரு. யாருன்னா கடவுள் போய் பெண்கள் குழந்தை சின்ன சிறுமிகளை கற்பழிச்சுக்கணும்னு சொல்லுவாங்களா? இது ஒரு கடவுள் புஸ்தகமா? அவரோட மதம் அது, சமயம் யூத மதம். அவரு ஏறிங்க அவரு திருத்துறாரு. இதே பாப்பா அங்க இருந்தா நீ இங்க கிறிஸ்து யூதர்களை திருத்துற மாதிரி நீ போய் அவங்க இந்துக்களை முஸ்லிம்களை கேள்வி கேட்க முடியுமா? அப்படிதான் கேட்பான். நேற்று சொன்ன ஒரு மாங்காய் மடை என்னை இப்படி கேட்கறேன். இந்துக்கள்ல இந்த மாதிரி ஆண்டா கிருஷ்ணர் வாயில பொய்ய சுருவீங்கன்னு கேட்டா, இதே மாதிரி நீ கிறிஸ்டியானோ முஸ்லிம்களோ நீ கேட்க முடியுமாவா? என்னடா நீங்க பண்ண அநியாயத்தை சபராவர நாங்களும் இந்துக்கள் நாங்க கேட்கும்போது உன்னதான் கேட்போம். அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு இது கிடையாது, புரிஞ்சுக்கிற தன்மையும் கிடையாது. அந்த அளவுக்கு கூட நியாய உணர்வுலாம் இல்லவே இல்லை. அதை தான் சொல்ல வர. பிராமண நியாயம் பாக்குறது நியாயம் மாதிரி இருக்கும், ஆனா அது ரொம்ப அநியாயமா இருக்கும். சரி, நம்ம புத்தருடைய இதுக்கு வருவோம். புத்த பூர்ணிமா இன்னைக்கு கொண்டாடுறோம். அப்ப புத்த பூர்ணிமால புத்த மதத்துல பூந்து இவனுக்கு என்ன பண்ணானுங்க அதை தான் நான் சொல்லணும். அதை தான் இப்ப சொல்ல வரேன். இவனுக்கு வேலையே என்ன? யூத சமயத்துல நீங்க இது முடிஞ்சு அந்த லைவ் ஒரு 10 நாள் வச்சிருக்கிறான் அந்த ட்விட்ச்ல. அதுல பாருங்க, நான் டிஸ்பிளே பண்ணதெல்லாம் அதுல வரும். யூத சமயத்துல இந்த மாதிரி பிராமண பிரீஸ்ட் பெண்கள் கற்பழிச்சிக்கலான்னு சொல்ல போய் அதை இயேசு கண்டிச்சு இதெல்லாம் ஒரு கடவுள் சொல்லுவாரான்னு சொல்லி உடனே பழிய போட்டு ரோமன் மன்னனை தூண்டி இயேசுவை கொலை பண்ணிட்டு பழிய யூதர்கள் கொலை பண்ணிட்டான்னு போட்டுட்டு ஓடியான்ட்டானுங்களா இங்க. அதான் நேற்று பார்த்தோமா. இப்ப அவனுக்கு புலம்புறானுங்களா இஸ்ரேல்காரனுங்க, நாங்க கொள்ளல, நாங்க கொள்ள, எங்க இயேசு அவரு, நாங்க எப்படி கொள்ளுவோம், இவங்க தான் வெளியில இருந்து நோஞ்சி இவ்வளவு அநியாயம் பண்ண. அவனுக்கு சொல்லவே எனக்கு தெரியுது, இல்ல எனக்கு தெரியும், நான் எங்க போய் டால்முட் படிக்க போறேன். அவங்க சொல்லவே கடவுள் வரலால தற்செயல என் கைது அடப்போங்களா இந்த அளவு பண்ணிக்கிறானுங்களா சொல்லிட்டு. அவர் பார்த்தா இன்னொரு இடத்துல ஒருத்தன் இப்படி போறான், அவங்களே தான் இவனுங்க, அவன் இதெல்லாம் போடல, ஆனா இதை சொல்றான் அவனுக்கு பர்சனல் கெயினுக்காக என்ன வேணா செய்வானுங்க. அவனுங்க ரொம்ப சீக்ரெட்டிவா அவனுக்குள்ளேயே ரகசியமான இது வச்சுக்கின்னு அவனுக்கு பாலிடிக்ஸ் எக்கானமில விளையாடுறானுங்கன்ட்டு அவன் இன்னொருத்தன் எங்கேயோ வேற இந்தியன் புலம்புறான், அதை அவங்களதான் இவனுங்கன்னு சொல்லிட்டு. அங்க நீங்க புத்த கிட்ட நான் உபதேசம் வாங்கி எல்லாம் பாடலாம் நடத்தின்னு இருக்கும்போது சரி என்ன பாடம் நடத்துறதுன்னு தெரியல. அவர் சொன்ன நேரடி உபதேசம் பண்ண அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய், அதை மட்டுமே வச்சு நீ எவ்வளவு நாள் பேசுறது. சரி, புத்தருடைய தம்ம பதம் அவருடைய புஸ்தகம் இருக்குது, அதுல இருந்து நம்ம சொல்லலான்னு பாடம் ஒண்ணுன்னா எடுத்துனே வந்தா டுப்புக்குன்னு 292வது பாடம் தானே டம்முன்னு இடிக்குது. என்னடா இது பார்த்தா பாப்பானுங்க சொல்லிட்டானுங்க. அதுலயும் இதுலயும் உண்மையான பிராமணன் வருவான், அங்க அப்பா அம்மாவே கொலை பண்ணாங்களா அவனுக்கு பாவம் சேராதான் சார். இது எவ்வளவு பெரிய அநியாயம் பத்தியா? அது டிஸ்பிளேல அது போட்டு இருக்கு, நீங்க அப்புறம் வீட்டுல பாருங்க. அது புரியுதா? நீ வாதத்துக்கு போனீங்கன்னா உண்மையான பிராமணன் அவ்வளவுதான் சொன்னார், மீதி பிராமணன் சொல்லல அப்படின்னு வாதத்துக்காக. ஏண்டா உண்மையான பிராமணன் ஏன்டா அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண போறான்? அவரை புத்தர் புத்தியை தீட்டி வச்சிருக்கிற அனாவசியமான ஒரு வார்த்தை கூட பேசாதவர், தேவையே இல்லாம அவர் ஒரு பிராமணன் உண்மையான பிராமணனா பொய்யான பிராமணன் பாரு, உண்மையான பிராமணன் தான் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணட்டும், அவன் கொலை பண்ணோன்னா அவனுக்கு பாவம் சேருத பாரு, ஐயோ உனக்கு பாவம் சேரல இதையா சொல்லுவ? புரியுதா? இப்ப இவங்க எங்க போனாலும் அந்த புனித சாஸ்திரத்துல மேல மக்கள் பக்தி வைப்பாங்க, அந்த புனித சாஸ்திரத்துல பொய்ய சொல்லிடுவான். சொருவி இவன் ஆடுற கேம் தான் இன்னைக்கும் இந்து சமயத்துல
கிருஷ்ணர் வாயில சொருணாம்பார் கீதையில 4 ஜாதிகளே நானே படைத்தேன், அல்ல பிராமண ஜாதி அவஸ்தேன்னு சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட வர உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றது. அதான் வருஷக்கணக்கில் நீங்க நல்லா பார்க்கலாம். நான் பெரிய பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் ஒன்றும் இப்ப பேசுறதே கிடையாது. பெரிய பெரிய சப்ஜெக்ட் இருக்கிறது. ஆனா முதல்ல இதை பேசு. எதுக்கு வெறுமனே போட்டோன்னா அதையெல்லாம் பீராஞ்சி போட்டு அவன் ஒரு அதெல்லாம் சாஸ்திரம்னு எழுதி அதை அவன்துன்னு வச்சு தேர்லியுடைய பிராமின் அப்படின்னு அதுல ஒரு அங்கங்க பிராமின் சொருவி அதை வந்து பிராமணம் கண்டுபிடிச்ச மாதிரி எடுத்துன்னு போயிட்டு மோசமான கும்பல். அது பெரிய தத்துவம் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. இப்பெல்லாம் பெரிய தத்துவங்களுக்கு உண்மை. நான் ஆக்சுவலா என்ன செய்யணும், நிர்வாண பேரு உங்களுக்கு சொல்ல. புத்தர் அடைந்த நிர்வாண பேரு என்றால் என்ன? விடுதலை உணர்வு. டைம் தெரிஞ்சிட்டு போது எனக்கு கடியாரம் வைக்காத விட்டாங்க. சாமி பாண்டு 10 மணி வரையும் பேசிட்டு. நிர்வாண பேருன்னு சொல்லணும். அப்ப நிர்வாண பேருன்னா என்ன, விடுதலை என்ன அதுதானே சொல்லணும் நானு. அப்ப அதை சொல்லும் போது குருநாத் பிரம்மேந்திரோடைய எனக்கு இட்ட கட்டளை, அவர் பொதுவா தான் சொன்னார், இருந்தாலும் சீடன்ற முறையில எனக்கு இட்ட கட்டளை, அனுபவம் இல்லாமல் பேசாதே. இப்ப நான் உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னா, அண்ணாமலையார் உண்மை, உண்ணாமலை அம்மா உண்மை, அண்ணாமலையார தரிசனம் பண்றது ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னோம்னா நான் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிருக்கணும் சார். இதுதான் பிரம்மேந்திரி எனக்கு வச்ச கண்டிஷன். புரியுதா? அண்ணாமலையார தரிசனம் பண்ணாமலேயே நானே வந்து கிரிவலம் சொங்கம் அப்படியே அவங்களுக்கு அவ்வளவு கடத்திடும் இவ்வளவு காட்சிடும் அது மாதிரி சொல்லவே கூடாது. அண்ணாமலையார் இஸ் ட்ரூ லிவிங் காட், உண்ணாமலையார் இஸ் ட்ரூ லிவிங் காடஸ், ஃபுல்லாக அவங்கள நம்புங்க, எல்லாம் போங்க வாங்க அப்படின்னு நான் சொல்லவே கூடாது. என்னுடைய பொசிஷன். புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்லலாம். ஆனா குரு கிட்ட கட்டளை என்ன, அனுபவத்திலிருந்து பேசு, புசத்திலிருந்து பேச, அவ்வளவு. அப்ப அனுபவத்திலிருந்து நான் பேசுறேன். நிர்வாண பேர் என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன, புலன்களில் இருந்து முழுவதுமாக விடுதலை அடைந்த பிறகு அந்த உயிர் எப்படி வாழும் பொழுதே உடம்புலேயே அந்த உயிர் பிரிந்து அது உயிர் தனியாகவும் உடம்பு தனியாகவும் வாழும். இதை உங்ககிட்ட பேசணும், அனுபவத்தோடு தான் பேசணும். நீங்க என்ன போடுங்க அப்படியா சார்? ஆமா, பிரம்மேந்திரர் சொல்லுகிறார், கோலி சோடா எடுத்து வச்சுனா அந்த கோலி வந்து சோடா பாட்டில் விட்டு வெளியில எகிருதே, உள்ளே தான் ஆடும். அற்புதமான உதாரணம் கொடுத்தார். உள்ளே ஆடும். இதுதான் அந்த உயிர் வந்து உங்களுக்கு கோலி சோடா மாதிரி உடம்பு கூட ஒட்டிக்கினே இருக்குது எல்லாருக்கும். ஆனா விடுதலை கண்டவனுக்கு உயிர் தனியா பிரிச்சுட்டு ஆனா போவாது, அது உள்ளே தனியா ஆடிக்கின்னு இருக்கும். பெத்தியா இதை சொல்லணும் உங்களுக்கு. அப்ப இதை சொல்லும் போது இது எனக்கு அனுபவமா இருக்கணும். இப்ப எனக்கு அனுபவமானதை உங்ககிட்ட நான் சொல்லணும் தான். ஆனா அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படியே பாப்பீங்க, இப்படியே பாப்பீங்க. ஏதோ சாமி கிட்ட வந்து எங்களுடைய அதிர்ஷ்டம், எங்களுக்கு ஒரு பாக்கியம், இன்னும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, அதோட அது. ஆனா அதை கேக்குற பாப்பா அப்படி அப்படியே புடிச்சு அதை ஒரு சாஸ்திரமாக்கி தேர்லியுடைய பிராமன் பிரமேந்திரா அவர் எப்படி சொன்னார்னு அதை அப்படி அங்க திருப்பி அடிப்போம். அதுல தாசசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு அனுபவத்தோட பேசினார். நான் பிராமின் பிரபலம் ஆயிட்டு என்ன பண்றது, ஏதோ தெரியாதனமா கிருஷ்ணர் பிரபலம் ஆயிட்டார், இன்னதி அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அவர் என்ன பண்றது, அப்படியே வாயில சொல்லிவிட்டார், நான் உனக்கு ஜோதி நானே படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டா சரியா போச்சு. கிருஷ்ணர் வந்து கேட்க போறாரா நேரம்? ஓ ஏண்டா அப்படிலாம் போய் சொல்லுவீங்க கேட்க போறாரா? இல்ல, மாங்காய் மடையனாக்கி விளையாட்டானுங்களா? இன்னைக்கு எத்தனை ஜாதி இருக்குதே? 4 ஜாதி தான் கிருஷ்ணர் சொன்னார். 4000 ஜாதி இருக்குது. 4000 40,000 ஜாதி எனக்கு தெரியாது. இதுதான் நாடு பூரா. அப்படி ஒரு வந்து உட்காரும் போதே அவ்வளோ ஜாதியா இருக்கும். நம்ம ஜாதி ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிற இடத்துலயே அந்தந்த ஜாதிக்காரனுக்கு அவங்களுக்கு கிளீனா தெரியும், அடையாளம் தெரியும், நம்ம ஜாதியை சொல்லி அந்த மாதிரியே ஆக்கி வச்சுக்கிறானுங்களே. என்ன சொல்றது உங்களை? சரி, அதை விட அப்ப புத்தர் இவ்வளவு பெரிய மகான், அவர் வந்து இன்னமும்
வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை எனக்கு நிரூபித்திருக்கிறார். இந்த பிறவிலேயே உபதேசமும் பண்ணி வச்சிருக்கிறார். அவருடைய உபதேசத்தை பாடமாவும் எடுக்கிறேன். அவ்வளவு பெரிய மகான். அப்புறம் ஏன்டா புத்த சாமி அழிஞ்சுது? புத்த சாமி ஒழிஞ்சிடுச்சு இல்ல? இந்தியால புத்த தத்துவம் பொய்த்ததில்லை. புத்த ஏன் ஒழிஞ்சுது? அப்ப புத்தர் சொன்னதெல்லாம் போய் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியும். என்கிட்ட சொல்ல முடியாது. நான் அனுபவத்தோட புத்தரை சந்திச்சிருக்கிறேன். வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம்னு சித்தர்கள் சொன்ன அந்த வெளிக்குள் வெளி ஆகாயத்திற்காக இருக்கிறது. அந்த பறவெளி ஆகாயத்திலேயே நான் என்னுடைய சூட்சும சரீரம் சென்று சந்தித்து, இந்த இடத்துலதான் இப்ப ஐநாறு கோயில் கட்டினுக்கிறாங்கல்ல, இங்கதான் அங்க நான் தனியா தங்கி இருக்கும் பொழுதுதான் புத்தரை சந்தித்து அவர் செய்த உபதேசம் வாங்கின்னு உங்ககிட்ட சொல்றேன். அப்ப புத்தர் இருக்கிறார் தான். அவர் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நிர்வாண பேற்றை அடைந்தவன் அழிவதில்லை, நிர்வாண நாட்டிலே அவன் வாழ்கிறான். அப்ப அவர் வாழ்ந்துனுகிறாரு, அழியல. இப்ப இந்த 2025 நான் உட்கார்ந்து குத்துக்கலாட்டம் உங்க முன்னாடி சொல்லுங்கிறேன்னு. ஆமா இருக்கிறாரு. வேற புத்திஸ்டுங்களை சொல்ல சொல்லு. இலங்கை புத்திஸ்ட், சைனா புத்திஸ்ட், திபெத் புத்திஸ்ட், இமயமலை புத்திஸ்ட், ஜப்பான் புத்திஸ்ட்னு கடக்குறாங்க கொச்சன்னு. ஆனா யாருமே இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா ரியலைஸ்டு சோல்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய அல்டிமேட் எய்மே புத்தரை சந்தித்து வானவெளியிலே அவரிடம் உபதேசம் பெற்று வருவதுதான் அவங்களுடைய எய்மே. எனக்கு இங்க சர்வசாதாரணமா கட்சிச்சு அனாவசியமா புத்தரை சந்திச்சுட்டு அனாவசியமா உபதேசம் வாங்கின்னு வந்துட்டேன். அவங்க கிட்ட இன்னைக்கு சொல்லு, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, என்ன இருக்கும், வேற எதனா இருக்கும். இதே பாப்பா அங்க நோஞ்சிட்டாங்க. புத்த சமயத்துல நோஞ்சிட்டு அங்க என்ன நோச்சாம் பார். அவன் ஏதாவது நிர்வாண பேற்ற பத்தியோ இதெல்லாம் பேசினா ஒண்ணுமே கிடையாது. குடிகளோடு ஒரு ராஜ்யத்தையே அழிச்சாலும் அவன் பாவம் இல்லாதவனா. குடிகளோடு ஒரு ராஜ்யத்தையே, ஒரு இந்தியான்னா அதுல இருக்கிற ஜனங்களோட சேர்த்து அந்த ராஜ்யத்தையே அழிச்சிட்டா கூட உண்மையான பிராமணன் பாவமற்றவன் ஆவான். தம்மபதம் அங்க பிரேக் போட்டு நிறுத்தினேன் நான். என்னடா இதை போய் மாட்டிக்கணும். ஏன் அப்புறம் தான் குருநாதர் சொன்னது புரியுது. ஏன் புசத்திருந்து பேசாத, ஏன் எல்லா புசத்திலும் பாப்பம் பொய் சொல்லி வச்சுக்கிறான். நீ புசத்தை பேசி ஜனங்களுக்கு அது மேல பக்தியை ஏற்பட்டு அந்த பொய்யை நீ சேர்த்து உள்ள வாங்கிக்கணும். இந்நேரத்துக்கு பிரிச்சு எடுக்க முடியாது. அது பாப்பா நான் தான் சொன்னேன், கடைஞ்சு எடுத்த பொய்யன் பாப்பான். நம்ம ஆளுங்களா சாதா பொய்யன் 8 நாள்ல மாட்டிக்குவான். அவன் கடைஞ்சு அதுல பால்ல தூண்டு வர பொய், இந்த பொய்ய உர ஊத்திடும், புஸ்கன்னு ஊத்திட்டோன்னு அது அப்படியே எல்லா பாலையும் தயிராகணும்னு அதை கடைஞ்சு, இது வெண்ணெய், இது நெய், இது நெய்யின்ற பேர்ல மாட்டு கொழுப்பு பொய்ன்னு போட்டு ஒரு இஷ்டம். என்ன பண்ணு, இன்னேத்தி ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுலதான் அவன் சொல்றான், அவன் தாயையும் தந்தையும் குருமார்களாகிய சத்திரிய மன்னர் 2 பேரையுமே கொலை பண்ணா கூட அவனுக்கு பாவம் சேராது. யாரு? சத்திரிய மன்னர்கள் 2 பேர் குருமார்களா இருப்பாங்களா. இப்ப ஜனக மகாராஜா பெரிய குரு, விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய குரு, ராமபிரான் நான் பிராமின் தானே, சத்திரிய மன்னர் கண்ணபிரான மாதிரி அந்த சத்திரிய மன்னர் குருமார்களா சத்திரிய 2 பேரையும் கொலையே பண்ணாலும் கூட அவனுக்கு பாவம் சேராது. சொல்லிட்டேன். இதைதான் நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு. இதைதான் சொல்லுவேன். இவன்களுக்கு அது யூதமோ சமண மதமோ பௌத்த மதமோ இன்னைக்கு இந்துடான்றான்ல, அது ஒரு மேட்டரே கிடையாது. எதுலனாலும் நுழையணும், அந்த புனித சாஸ்திரத்திலே பொய் சொல்லணும், அதை கடவுள் பேரால ஜனங்களை நம்ப வைக்கணும். அவங்க கண்டி நேற்று அதெல்லாம் டிஸ்பிளே காட்டின யூத சமயத்துல உங்களுக்கு அது உள்ள சூட்சமா ஆகுது, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் எங்களை வெளியில இருந்து அமிச்சாருன்னு புலி உள்ள நோஞ்சான்னு சொன்னல. அதுக்கப்புறம் பேதுரு தான் அதை எழுதுற. அப்படி ஒண்ணுமே கிடையாது. மோசேவே சொல்றாரு, இதுல உள்ள ரகசியமோ எதுவுமே கிடையாது, இது வெளிப்படையான உண்மைகள் தான் 10 கட்டளைகள் அவரும் சொல்றாருன்னு எல்லாம் சொன்னது. அங்க எவ்வளவு விளையாடிக்கிறான், அங்க இருக்கிற ரியலைசேஷன் சொல்லி அவ்வளவு தலைப்படா அடிச்சுருக்கிறானுங்க. நான் அதை பார்த்தோன்னு தான் புரியுது. 2000 வருஷம் முன்னே விலகுன்னு விலகி இருக்கிறாரு பேதுரு. அப்படி கிடையாது இவனுக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்றானுங்க சொல்லி அங்க இருந்து கேசு கொண்டு இங்க வந்தோடனே இந்த வேற புத்த மதத்துல என்ன பண்ணி வச்சிடறோம் பத்தியா. அப்ப இப்ப புரியுதா புத்த மதம் ஏன் அழிஞ்சது? புத்தரே உண்மையாக இருந்தாலும் கூட அவரும் நேரம் கேட்க போறாரா? சொருவே பொய்ய சொருவி விளையாடுறது பாப்பற வேலை. விளையாடணுன்னு அப்ப ஜனங்கள்லாம் இப்போ ஒரு பிராமண அவங்க அப்பா அம்மாவே கொலை பண்ணிட்டான்னா அந்த ராஜா அவனுக்கு தண்டனை கொடுப்பானா? புத்த ராஜா கொடுப்பானா? ஏன்? சாஸ்திரத்தில் இருக்குது. ஒரு பிராமணா அவங்க அப்பா அம்மாவே கொலை பண்ணலாம் இருக்கும் ராஜா
எல்லாரும் யாரும் அவனே பேச மாட்டான், இன்னொருத்தன் சைடில் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் சுவாச பக்கம் இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பாவம் கிடையாது, அவங்கள நீங்கள் தண்டிக்கப்படாது, பயந்து போயிட்டு. அப்போ ஒரு தர்மமா நிக்க வேண்டிய ஒரு அரசனை அங்க தர்மம் பிறழ வைக்கிறான பாப்பான். அது என்னென்ன பண்ணிக்கிறானுங்க இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்பா அம்மாவை கொலை பண்ணிக்கிறானுங்க, சத்திரிய மன்னர் 2 பேரை கொலை பண்ணிக்கிறானுங்க, குருமார்களை ஒரு பாப்பா 2 குருவை கொலை பண்ணலாம், ஒரு பாப்பா 2 சத்திரிய மன்னர் இந்த மாதிரி கொலை பண்ணிக்கிறானுங்க சார். அவனுங்க பண்ணிட்டு சாஸ்திரத்தை காட்டி தண்டனை இல்லாம தப்பிச்சுருந்துறானு. இங்கிலீஷ்காரன் வந்து தான் முதல்ல தண்டனை கொடுத்தானா பாப்பானுக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? காசி கோயிலுக்கு சாதாரண ஜனங்கள்லாம் போயிட்டு நம்மலாம் கும்பிட்றதுக்கு ஒரு வழி இருக்கும். அதே மாதிரி அது காசி ஏதோ ஒரு முக்கியமான கோயில். அரசர்கள் தானே கட்டி அந்த காலத்துல கோயில் அரண்மனையின் ஒரு பகுதியா தான் வச்சிருப்பாங்க அவங்க. அப்ப அந்த அரசகுல பெண்கள் வந்துன்னு போறதுக்குன்னு தனியா வழி வச்சிருப்பாங்களாம், பொதுமக்களோட வராம. அந்த தனியா ஒரு வழி இருக்குமா அரண்மனையில இருந்து, அது வழியா வந்து அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு அது வழியா போயிடுவாங்க, அதை மூடிடுவாங்க. ஒரு முறை இளவரசி தனியா வந்திருக்கிறா. அவளுக்கு என்ன இது ஒரு பெரிய பக்தினால அந்த வழி வழிய தனியாவே வந்து அந்த சாமி கும்பிட்டு தனியா போற பழக்கம் வச்சிருந்துருக்கிறா. பார்த்துட்டான் பூசாரி, கணக்கு போட்டான். அவன் இருக்கிறது உஞ்சவிருத்தி பார்ப்பான் இல்லையா, மெலிஸ்கை பார்ப்பான். ஒன்னு அவனை யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் இவளா இளவரசி, அவ்வளவுதான். அவன் வந்துட்டு ஒரு வாட்டி போகும்போது பின்னாலேயே போய் உள்ள போய் இவன் கதவு சாத்திக்கின்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இங்கிலீஷ்கார காலத்தில் நடந்தது. அப்புறம் அவ போய் அரசங்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட ராஜ்யம் தானே அப்போ அந்த கோர்ட்டில் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. இளவரசியே கற்பழித்தான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அவனை வந்து தண்டிக்கிறதுக்காக இந்த லைவ்ல இது அப்படியே இருக்கு டிஸ்பிளே, அது மட்டும் எடுத்துடுறேன். அந்த அவனை தண்டிக்கிறதுக்காக கோர்ட்ல இது பண்ணி நிரூபணம் ஆயிடுச்சு, அவன் ஒத்துக்கிறான். ஆனா பாப்பானுங்க என்ன ஆர்கியூ பண்றானுங்க, பிராமணர்களுக்கு தண்டனை கொடுக்கறது இந்து சம்பிரதாயத்துல இல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பாவம் கிடையாது, அவங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதனால நீங்க அவனுக்கு தண்டனை கொடுத்தா இந்து சமயத்தை அவமானப்படுத்தன்னு தான் ஆயிடும். அவன் பண்ணது ஒண்ணுமே பெரிய தப்பே இல்லையா, என்ன சாஸ்திரத்துல இருக்கிறோம். ஒரு பிராமணன் இப்ப பார்த்தோம்ல, அப்பா அம்மா கொலை பண்ணலாம், சத்திரிய ராஜா கொலை பண்ணலாம், குருமால் 2 பேர் கொலை பண்ணலாம், குடிகளோடு ஒரு பெரிய ராஜ்யத்தையும் அழிக்கலாம். எப்படி பத்தியா என்னென்ன கூட எல்லாம் பண்ணலாம். அதனால சாஸ்திரம் அப்படியே புத்தம் வந்து அப்படியே இப்படி வந்தவனு தானே எல்லாத்தையும் கடை இந்து சாஸ்திரம் எழுதிக்க, அவ்வளவுதான், சரியா போச்சு. அப்ப உங்க சாஸ்திரத்தை நீங்க அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு வந்து அது வந்து எங்களை இந்து மக்களை அவமதிக்கிறோம் ஆர்கியூ பண்றானுங்க சார். இப்ப புரிதா ஏன் கடவுள் வந்து வெளியில இருந்து கிறிஸ்துவ சமயத்தையும் கிறிஸ்துவ மன்னர்களையும் இந்தியாவை காமிச்சு அவங்க அடிமைப்படுத்தி 400 ஆண்டுகள் அடிமையா ஏன் வாழ வச்சான் புரியுதா? ஏன்னா இவ்வளவு அநியாயத்தை ஒரு இந்து ராஜா கண்டுக்க மாட்டான். அப்படியானோ ஆமா அப்படியே விட்டுரு. யார அந்த மன்னனே அவன் குடும்பத்து இளவரசியே இப்படி பண்ணவன அவன் கண்டுக்க மாட்டான், பயம். ஏன் சாஸ்திரத்துல இருக்கு. முதல்ல நம்ம தண்டனை கொடுத்துட்டா பிராமணன்னா பிரம்மகத்தியம் வந்து பிடிச்சிக்கோ. அப்படியே டாப் என்னன்னா அந்த நீதிமன்றம் இவங்க ஆர்குமெண்ட்ஸ் அப்படியே தூக்கி போட்டு அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோ, மனிதன்னா எல்லாரும் சமம், இளவரசியை கற்பாயிஷா அவனை தூக்குல போட்டான் சார். முதல்ல ஒரு பாப்போம் பிரிட்டிஷ்காரன் தான் முதல்ல தூக்குல போட்டான் பாப்பானு, புரியுதா? இங்கிலீஷ்காரங்களே அவங்கிட்டு போட்டோம். நம்மளாம் அவங்களுக்கு முன்னாலேயே வந்துட்ட அண்ணனுங்க, அவங்க நம்ம தம்பிங்க கொஞ்சம் லேட்டா வந்துக்கிறாங்க. நம்ம இந்த நாட்டை சேர்ந்தவங்கள நம்ம வெளியில இருந்து வந்து கொஞ்சம் முன்னாலேயே வந்துட்டோம். நம்ம அண்ணன்கள் அவங்க வந்து நம்ம தம்பிங்க தான், அவங்க வந்து ஆட்சி செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷம்தான், நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா இருக்கலாம். அவங்களே ஆட்சி செய்யட்டும்.
யாரு சொன்னவரு? நம்பவே முடியாது. காஞ்சி மகா பெரிவா. காஞ்சி மகா பெரிவான்றாங்களே இவங்க. மெகா சீரியல் பெரிவா, காஞ்சி பெரியவர், இங்கிலீஷ்காரன். அவங்க லேட்டா வந்துட்டு தம்பிங்களாம், இவங்க முன்னாலேயே வந்துட்டு அண்ணனுங்களாம். நம்ம எல்லாருமே வெளிநாட்டுல இருந்து உள்ள வந்தவங்க தான். நம்ம அண்ணனுங்க அவங்க லேட்டா வந்துடுறாங்க, கொஞ்சம் லேட்டா வந்துடுறாங்க தம்பிங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமையான புரியுதா? எப்படி அந்த ஆட்சியில இருக்கிற அந்த வெள்ளைக்காரனுக்கு ஜாலராட்சி இவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக அவன் பார் கிளீனா தெளிவா இருந்தான். சாஸ்திரமா ஒண்ணா அதெல்லாம் உங்களோட வச்சுக்கான கற்பாயிடுச்சா, அது உண்மைதான், நாங்க ஒப்புக்குறோம், இப்ப சொல்றோம் ஒப்புக்கொன்றோம், அவங்க அப்படியே பண்ணுவோம். ஒத்துக்கினா ஒத்துக்கலாம் தூக்கி போடுறானு முதல்ல பாப்பான தூக்கில போட்டவன் இங்கிலீஷ்காரன் சார். இன்னைக்கு ஏன் அமெரிக்கா ஏன் பணக்கார நாடாகுது? உலகத்தையே அடிமையா வச்சிருந்தாலும் இங்கிலாந்து ஏன் பணக்கார நாடாகுது? ஏன் இந்தியாவில் இருக்கிற பாப்பா அங்க போய் செட்டில் ஆகுறான்? புரியுதா? கடவுள் ஆசீர்வாதம் அங்க இருக்குது, அங்க இருக்குது. இங்க மட்டும் உனக்கு கனகத்தாரம் சோசரம். அவருடைய கனகன்னா தங்கம். இத சோசரமுடைய கனகமா கொட்டுமா தங்கமா கொட்டுமா இது யாகம் பண்ண அப்படி பண்ண இவன் பண்ணிக்கினாரு. இவன் வீட்டுக்கு பண்ணிக்க வேண்டியதானே. இப்ப உங்க பையன் எங்கிறான்? என் பையன் ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கான், நல்ல சேமமா இருக்கான். ஏன்டா இங்கே இருக்க வேண்டியதானே? அந்த கனகத்தாரா சுவாசத்துல இங்கே சேமமா இருக்க வேண்டியதானே? நாடு பூரா நீங்க தானே எல்லாம் இது பண்றீங்க, சம்ஸ்கிருத் மதர பவர்ன்றீங்களே. ஏன்டா இந்தியா ஏழை நாடாகுது, இங்க எல்லாம் செட்டில் போனா பத்தாத்துக்கு உங்க ஆளுங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டு அது பெருமையா வேற சொல்லிக்கிறீங்க. இப்ப இதை நாத்திகவாதம் பண்றோம், இது கேட்கதான் செய்வேன். ஆஸ்தி என்னன்னா நான் கேக்குறேன் சார், புழு தானே. அதனால புத்த பூர்ணிமா அன்னைக்கு 2 விஷயங்கள். புத்தர் இருப்பது உண்மை, அவ்வளவுதான். அவர் சொல்றது உபதேசம் உண்மை. அவர் சொன்னது உபதேசம் அவரே எழுதல, அவருடைய சீடர்கள் தொகுத்ததுதான் தம்மபதம். அப்புறம் எப்பொழுதும் போல பாப்பானங்களை பொய்ய சொல்லி இந்த மாதிரி அவங்க அநியாயத்துக்கெல்லாம் தண்டனை வாங்காம தப்பிச்சின்னு அந்த ராஜாங்களை இது பண்ணி ராஜாங்க தர்மம் தவறுன்னு தொட்டு ஆட்டோமேட்டிக்கா அது அழின்னு அது அழிவை சந்தித்தது. இதுதான் உண்மை. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது புத்தரை பெருமானை சந்தித்த அடியேன் பெற்ற உபதேசம். அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். நான் தான் சொன்னேன், அவரு இதுல 2 பொருள் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சூட்சும உலகத்துல ஒரு அசுரனுக்கு எனக்கு வந்த யுத்தத்துல அவன் தோத்து போறான். இங்கதான் எல்லாம் நடந்தது. அப்போ அவன் சம்மாரம் பண்றதுக்கு கழுத்தை காட்டுறான் மண்டிட்டு. அந்த சூளம் போய் கழுத்தை தொடர நேரத்துல புத்தர் வெளிப்பட்டு நில்லுன்னு ஆசிரியான் நிறுத்தி. அப்பதான் இந்த உபதேசம். நீ நினைச்சா அவனை விட்டுலாம், அன்பு காட்டி கருணை காட்டி வென்றுட்ட. ஆனாலும் இன்னொரு வெற்றி இருக்குது. அவனுக்கு அன்பு காட்டு கருணை காட்டி இரக்கம் காட்டி அந்த வெற்றியை பெருன்னா அப்படி எடுத்துன்னு அப்புறம் விட்டுறான். அதான் அந்த உபதேசம், அன்பு காட்டி வெல்வாய். அப்புறம் பிரச்சாரம் வரும்போது நானே அதை இன்னும் சொல்லல, தாசனே நீ அன்பு காட்டி கண்டிப்பாக வெல்வாய், நீ கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய்ன்னு அந்த உள்ளேயே அந்த அசுரசம் கொடுத்துட்டாரு புத்தர் எனக்கு. அதனால அதையும் உங்களுக்கு சொல்லு. அதனால புத்த பூர்ணிமா நாள்ல இதை 2ஐயும் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நான் இவர்கிட்ட வரவே இல்லை, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கள்ளழகர் தரிசனம் அந்த 2வது பகுதி. அதுல உங்களுக்கு தெரிந்ததுதான், எக்கச்சக்கமான இறை அனுபவங்கள் கொண்ட ஒரு மனிதன் நான். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணதே இல்லை. ஆனா முதல்ல திரும்ப அதை சொல்ல வேற வழி கிடையாது. ஏன்னா பாப்பான் அவனுடைய வஞ்சகமும் அவனுடைய ட்விஸ்ட் பண்ணி அவன் ஒண்ணுத்த வேற ஒன்னா பேசுறதும் பாப்பாத்தீங்க நாயை பேன் திட்டுறதும் பயங்கரமா இருக்குது. அதனால வேற வழி கிடையாது. அதனால இப்ப நான் இந்த செல்ஃப் ப்ரொக்ளைமேஷன்றாங்களே, அதனால நான் ஒருவனே இயேசுவையும் சொல்லுவேன், நான் ஒருவனே புத்தனையும் சொல்லுவேன், நானே பெருமாளையும் சொல்லுவேன், நானே அண்ணாமலையாரையும் சொல்லுவேன். இப்ப நான் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன். அதான் லைவ்ல எல்லாம் சொல்ற சாமி, லைவ்ல கேட்கும்போது சூப்பராக சாமியா அங்க கேட்கறாங்கல்ல, வேற வழி கிடையாது. இதை என்னது மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குதுன்னா உண்மைதான், வேற வழி கிடையாது. இவனு படிவுன்ற பேர்ல நம்ம கம்முன்னு இருந்தா ஏமாளி என்ற பேர்ல மிளகா அரைச்சிட்டு போறது, அதுல உண்மையெல்லாம் பொய்ன்றது. அவன் பேச சொல்றான், அவன் போறான் அப்படின்றது. அப்புறம் தான் ஏன்டா இவனுக்கு இப்படி சொல்றானுங்க. ஏன் அதே பிராமண ஜாதியில பிறந்த பிரம்மேந்திரன் மட்டும் நான் காலடி எடுத்த நாள் என்னை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டாரு.
நீங்க தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன்றாரு. எப்படி அவருக்கு போயிருது? அதே பிராமண ஜாதி தான். அதே நான் இன்னும் இதை விட நான் கரிவட்ட காமராஜனே பேரு, எனக்கு கண்ணங்கரல்னு இருப்பேன். எப்படி அவருக்கு பார்த்தவொடனே தெரியுது உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன்னு சொல்றாரு. அவர் சொன்னா அதே வார்த்தையை டிட்டோவா எத்தனையோ 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு திருமுட்டம் கோயிலுக்கு முதல்ல போறேன். அங்க வராக சுவாமி இருக்குது. எனக்கு ரொம்ப பக்திலாம் பண்ணது கிடையாது. சரி போய் பார்க்கலாம், ரொம்ப நாளாகுது. பார்த்தோடனே அவர் அதே வார்த்தை, நீங்க இருக்கிற உன்னை எங்கெல்லாம் தேடினு இருந்தாரு அவரு சொல்றாரு. குரு சொன்ன அதே வார்த்தை அவரு சொல்றாரு. புரியுதா? அதனால நான் இப்ப அதெல்லாம் சொல்றேன். வேற வழி கிடையாது நம்ம மக்களுக்கு. இல்லைன்னா கதை கேட்கற மாதிரி கேட்டுட்டு இந்த கால் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அதை பிராமணனை வச்சே ஒரு யாகம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறா சாமி, ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க முடிச்சுடுதுங்க கதைய. அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு தான் இதையெல்லாம் சொல்றேன். அதனால எண்ணற்ற அந்த கடவுள் அனுபவம் எனக்கே தெரியாம தான் வந்தது. அதுவான விளையாட்டு எல்லாமே சாதாரணமா எடுத்துக்கினேன். அது எல்லாம் எங்கேயாவது நான் ஆழ்த்தி இருக்கிறேன். நான் ஒன்றும் தரிசனம் கொடுத்தா தெரியுமோ ஊர்கிட்ட வச்சுக்கிறா அந்த மாதிரி இருந்தா ஏன் அவர் தரிசனம் கொடுக்க போறாரு? தெரியுதா? மகனேன்னு ஓடியாராங்களே, ஏன் அம்மை வந்து எதுவா இருந்தாலும் இலக்கணம் இல்லைன்னு தான் சொன்னாரு. அந்த காசிவாசி சுவாமி எங்க வீட்டுல இருந்தாரு, நல்லா கவிதை எழுதுறேன், ஆனா இலக்கணம் இல்லைன்னா அப்படியே விட்டுற வேண்டியது தானே. அது ஏன் ஓடியாராங்க? அம்மை ஓடியாந்து உன் கவிதை இலக்கண கவிதை சொல்லிட்டு அதுல சமணி இலக்கணம் இருக்குதுன்றாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல கமல் சாமி புஸ்தகம் வர இலக்கணம் போகும் தாரந்தா அதுல சமநிலை ஒரு கவிதையில் கடுமை மென்மை இடைப்பட்ட நிலை மூன்றும் சமமாக விரைவு வந்தால் அந்த கவிதை சமநிலை இலக்கணத்தில் இருக்கிறது என்று பொருள்னு இருக்குது. இதுக்கு என்ன சொல்றேன்? இதுக்கு என்ன சொல்றேன்? அப்ப முதல்ல நேரா பேசுறது தான் அன்னைக்குதான். அது வரைக்கும் அந்த மனசுக்குள்ள பேசுறது குரு சொன்னார். மனசுக்குள்ளேயே பேசினு தான் அது ரொம்ப நம்பிக்கை வராது. என்னைக்காவது நேரா பேசுறதுக்கு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நேரா பேசுவோம், இன்னும் ஷாக் ஆயிடுச்சு. நேரா பேசுறது இருக்கு. அது ஒரு வருஷமா அந்த வருத்தத்துல இருந்தா அன்னைக்கு தான் நேரா பேசணும். அவ்வளோ இனிமையான குரல். நீங்க கூட சொல்ற, நீங்க என்ன உங்களுக்கு நீங்க வேண்டிக்கிறீங்களோ வேண்டிக்கலையா நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் விடுங்க. எங்க தாசசாமி அம்மை பேசுதான் நேரா கேட்டார். கொஞ்சமா தான் பேசுதான். அவ்வளவு இனிமையான போகாம பரான்னு இறங்கிட்டாங்களே டக்குன்னு. அவ்வளவு இனிமையான குரல். நேரா கேட்கணும். அது மனசுக்குள்ள உத்தரவு கேட்டு மனசுக்குள்ள உத்தரவு கொடுக்குறாங்களா அது குறி சொல்றவங்க அதெல்லாம் நிறைய நடக்குது. நான் அதெல்லாம் தப்பு சொல்லல, அதுகிட்ட நான் போல. ஆனா அம்மை பேசுவதை நேராக கேட்க வேண்டிய ஒன்று நிலை இருக்கிறது. நீங்க அதுக்கு வேண்டிங்க, எல்லாத்தையும் வேண்டிங்க. என்ன அப்படி எங்க வீட்டு பையன் வேலை கிடைக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படியே பணக்காரன் ஆகணும், கார்ல போகணும், பங்களா கட்டிக்கணும், அதெல்லாம் போகணும், அப்படியே மறக்காம ஏத்து விட்டுக்காரன் கண்ணு அஞ்சு போகணும் வேண்டிங்கண்ணா வானான்னு சொல்லல. அதெல்லாம் வேண்டிக்க வேண்டியது ஒரு மனுஷன்னா அப்படித்தான் இருக்கணும். என்ன அதெல்லாம் வேண்டி அது நடுவுல கடைசியா ஒன்னே ஒண்ணு இங்க நீங்க வரத்துட்டு என்ன ட்விட்ச்ல கேட்க தொட்டு யூடியூப் வீடியோஸ்ல கேட்க தொட்டு கொஞ்சோண்டு உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்குமா போய் கேட்டுற முடியுமா? அம்மன் கிட்ட பயந்து தானே கேட்பீங்க. எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதாம்மா, நாங்க கூட உங்க குரலை கேட்கலான்னு தக்குன்னா ஓடியாந்து ரெண்டு பரிவார தேவதைகளை திருத்தி விட்டுரும். நான் அம்மன் திமுறை உங்களுக்கு சொல்லிட்டு. ஆனா கேட்டுதான் பாருங்களேன். என்ன அப்படின்னா காசா பணமா அம்மன் கேட்டு கேட்கறதுல என்ன இருக்கு இல்லையா? யாருக்கு தெரியும்? இங்க பேர் இருக்கிறீங்களா யாருன்னா ஒருத்தவங்க அந்த புண்ணியம் இருந்ததுன்னா அவர் உடையாந்து என்ன சொல்ல முடியாது. சுவாமி பேசணும் கேட்டோம் சாமி திரும்ப மனசுக்குள்ள பேசுனதை எடுத்துன்னு வந்து என்கிட்ட சொல்லி கிடக்காது. நேரா பேசணும். அவ்வளவு இனிமையா இருக்கும். சரி அதோட இது மாதிரி நிறைய அனுபவங்கள். அண்ணாமலையார் தரிசனம் அதே நக்கல் அடிக்கிறான். 10 பேர் கூட போக மாட்டாங்க பௌர்ணமி கிரிவலம். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் சாமியார் ஆனதுக்கு அப்புறம் சின்ன வயசுல ஞானத்தை தேடி ஞானியாவா நேரிலே தரிசனம் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்த உடனே நான் கிரிவலம் இட்டுன்னு போவாங்க, பௌர்ணமி சுத்தனா நல்லதுன்றாங்க, வாங்கல. அப்புறம் போன 10 பேர் கூட இருக்காது. நம்ம அன்பர் ரிட்டையர்டு சப்ரீஷ் சார் அன்னைக்கு கிளாஸ்ல பர்த்டேக்கு வந்து சொன்னார். அவரு சொன்னதான் எனக்கு ஞாபகம். அவர்கிட்ட சொன்ன யார்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாரும் கேட்டுனாரு. உங்ககிட்ட சொன்ன உங்ககிட்ட சொன்ன அவரு தான் சொன்ன. நாங்க போயிருந்தோம் அன்னைக்கு. சாமி சொன்னாரு இந்த மாதிரி அண்ணாமலையாரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நீ பௌர்ணமி ஒரு 3 பௌர்ணமி இட்டுன்னு போனாங்க. பௌர்ணமி சுத்தத்தை விட்டு லட்சக்கணக்கில் இனி கிரிவலம் வருவார்கள் அண்ணாமலை எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாருன்னு சாமி என்கிட்ட சொன்னாரு. ஆனா எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அவங்க துணைவியாரும் வந்திருந்தாங்க. நாங்க பார்த்தா தூரத்துல யாரோ ஒருத்தவங்க போயின்னு இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் தான் போயின்னு இருப்பாங்க. சாமின்னு எப்படி சொல்றான்னு நினைச்சா. அப்புறம் இப்ப போனோம் பௌர்ணமி சுத்தவே முடியல. ஒருத்தவங்க மேல இடிச்சுன்னு போறோம்.
அப்பதான் நம்ம சாமி தீர்க்கதரிசி கரெக்டா சொன்னாருன்னு அந்த வகுப்புல புரியுதா? இந்த அளவுக்கு வந்துக்கினே இருக்குது. அதை உடனே பாப்பான். அதை உடனே அண்ணாமலை யாராவது சொல்லிட்டாரான், இதே இப்படியே இருக்கிறானுங்க இவங்கள, நான் இவங்களையா பேஸ் பண்ணுவேன். அதனாலதான் நான் நான் பிராமின் உள்ளங்களேன்னு ஆரம்பிக்கிறேன். அதனாலதான் நான் பிராமின் சாயின் பண்ணி ஏன்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை போலான்னு ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப் அஸ் பிராமின்ஸ் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா அவங்க போடானுங்க பிராமண சங்கம் வைக்கிறானுங்களா, தூக்குலகளை ஆட்ஸ் கொடுத்து அடியில் ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப் அஸ் நான் பிராமின்ஸ் போட்டானுங்க. எனக்கு சின்ன வயசுல பார்த்ததுல இருந்து அது இருக்குது. இப்ப எனக்கு வாய்ப்பு கண்டிப்பா ஒரு நாள் போட்டுருவேன். ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப் அஸ் பிராமின்ஸ் போடுறேன். வானாண்டான்ற உண்மையிலேயே போடுறேன் நான். ஏன் வானா இவனுக்கிட்ட போய் என்ன ஒரு அனுபவம் எல்லாத்தையும் கொச்சப்படுத்து, அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பாவம், அந்த பாவம் உடனடி பலன் அடிக்காத தொட்டு குதிக்கிறானுங்க. அதுவும் புத்தர் பாடம் தான் சொல்றாரு, கறந்த பால் உடனடியாக புளிப்படைவதில்லை. அதே போல நீ செய்யற பாவங்களும் உடனடியாக பலன் தருவதில்லை. அதனால இவன் பாவத்துல குதிக்கிறான் இல்லையா? ஆனால் அதன் பலன் தர ஆரம்பிக்கும் பொழுது அது மிகவும் துன்பகரமாக இருக்கும். அதனால இப்போதைக்கு தண்டனை கிடைக்கலையேன்னு நீ அதே பாவம் செய்யாதன்னு புத்தரே சொல்றார். அந்த மாதிரி இவனுங்க அந்த இறை அனுபவங்களை கொச்சப்படுத்துறது, புய் சொல்றான்றது அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்றாரு இயேசுவே சொல்றாரு. உண்மையாளனை பொய்யன் என்று சொல்லுவதற்கு, ஏன்னா அவர் அவலசப்பட்டார் அங்க. பொய்யன் என்று சொல்லுகின்ற அந்த பாவத்திற்கு மட்டும் பாவ மன்னிப்பே கிடையாதுன்ட்டு போயிட்டாரு. சரிதா? அப்ப இவங்க எவ்வளவு பாவிங்க புரியுதா? இவங்களை போய் நான் பேஸ் பண்றது, அவங்களை போய் திருத்த நான் முடியாது. உங்களுக்கு நான் சொல்றேன், இம்மாதிரி அனுபவங்கள் வரும்பொழுதுதான் கள்ளழகருடைய அந்த தரிசனம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை கள்ளழகர் தரிசனன்றது அப்படியே கண்ண மூடின்னு அப்படியே கள்ளழகரை உருவம் அப்படியே தெரிஞ்சுது, அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே நேரில் எப்படி அம்மை பேசுவது நேரிலே கேட்டேன். அதே போல இந்த சித்திரை பௌர்ணமிக்கு தான் நான் யூஸ்வலா ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நான் உள்ள போயிட்டு அங்க சாமி பூலாம் போட்டு கும்பிடுவோம் இல்லையா? அது அந்த நேரம் என்னால நம்பவே முடியல, நினைச்சே பார்க்கல. அவ்வளோ அழகான அந்த குதிரை, அந்த குதிரை இவங்க சொல்றாங்க பச்சை தங்க குதிரை, அவங்க சொல்றாங்க குதிரையும் பச்சை வண்ணத்துல இருக்குது, அந்த பெரும்பாலும் கள்ளழகரும் பச்சை வண்ணத்தில் இருக்கிற. அதனாலதான் இன்னைக்கு நியூஸ்ல கூட பார்த்தேன், பச்சை பட்டுடுத்தி வந்தாருன்னு போடுறான். ஓகே, நம்ம ஏன்னா அவங்க சிலையில கொண்டு வரணும், அதை அதனால கொண்டு வரதுக்காக அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்ப யாரோ ஒரு சித்தன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடறான், இப்படி கள்ளழகர் இந்த மாதிரி இருக்கிறாரு, இப்படி தரிசனம், அதெல்லாம் உண்மை. ஆனா நான் பார்த்தது நான் நம்பவே முடியல. நான் அப்படி வர அந்த பக்கம் இருந்து அந்த குதிரை அப்படியே பாஞ்சி என்னை நோக்கி வருது அந்த குதிரை. அது மேல பெருமாள் கள்ளழகர் அவ்வளவு அலங்காரமா உட்காந்துன்னு சிரிச்சுன்னே ஸ்டன்னாய் நின்றுட்டு நானு பாஞ்சு வந்தா உங்களால் நம்ப. நான் துறவி, நானு உங்களுக்கு பல முறை சொல்லிக்கிறேன், புலன்களை வெல்லுதல் தான் துறவின் லட்சியம். அதுல ஜெயிச்சே இருக்கிறேன். ஜெயிச்சு முடிச்சிட்ட உடனே அதனுடைய நிலையும் உங்களுக்கு பல விதத்துல இப்போட சூட்சுமா இதை சொல்லி இருக்கிறேன். கோலி குண்டு எப்படி ஆடுது சொல்லிட்டு ரொம்ப பச்சையெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. அப்ப அந்த எனக்கு அந்த உலக அழகு என்பது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கவே இருக்காது. எப்படிப்பட்ட பேரு, ஏன்னா ராமகிருஷ்ணன் எல்லாம் நிறைய படிச்சிருந்தேன். ராமகிருஷ்ணர் அதை சொல்ல, எப்படிப்பட்ட அழகின் வயிற்றுல கூட ஒரு 1/4 கிலோ மலமும் ஒரு 1/4 லிட்டர் மூத்திரம் தாண்டாகுது பச்சையா. அவங்க சீடர்களுக்கு அவர் நடத்துறது, ஏன்டா அதுல போய் அதை மயங்கின்னு திரியிறீங்க வெளி, அது எல்லாம் வெளிமயக்கே கட்சி ஏகமணி எல்லாம் பாடுறாங்க, அதெல்லாம் தனி, அதை நான் உங்களுக்கு சொல்லி அதெல்லாம் என்னத்துக்கு இல்லை. ஆனா அதை வென்ற நிலையில இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்தெல்லாம் வந்தாதான் வெல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வெல்ல. புலன் கண்டது அப்படியே இன்னைக்கு ஜிபும்பா போட்டு வர்றது கிடையாது. அதுல இருந்து அதுல உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஹோப்பு, இதை வென்றவர்கள் இல்லறத்திலிருந்து வென்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர் சிவபிரகாஷ் ஆவடி சிவபிரகாசம் நம்பர் 1 அவர் நிறைய விளக்கம் சொல்லியிருக்காரு. எங்க அப்பா இவனை கல்யாணம் பண்ணின்னு சாமியார் ஆகட்டும் அவர்கிட்ட விட்டாரு. அப்புறம் அவரு எனக்கு நிறைய சொன்னார், திருமணம்னால நீ அதுலதான் மூழ்கி இருப்பான்லாம் கிடையவே கிடையாது, அவருடைய அதுல இருந்து வெல்லுவது இன்னும் எளிதுன்ட்டு சொன்னார். இன்னும் எளிது அப்படிலாம் அவர் அது தனி. அது அப்புறம் அது அந்த லைவ்ல நான் கொரோனா டயத்தில் லைவ் கொடுத்தேன், ஆவடி சூப்பர் 14 ஸ்பீச்சஸ் அதில் கூட திரும்ப இருக்கு, அது யூடியூப்ல இருக்கு, ஒன்னா பாருங்க. அதில் அதை பத்திலாம் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் எப்படி இல்லறவாசி இருந்தே அவர் எப்படி புலன்களை வென்றிருக்கார்,
அதெல்லாம் நிறைய அது. ஆனா இந்த மாதிரி நான் வந்ததொட்டு அப்புறமா நான் சொன்ன ஒரு 2 வருடம் கழித்து அவரிடமே நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். நீ ஜெயிச்சுட்ட, நீ கல்யாணம் பண்ணி வேணான்ட்டாரு. என்ன அவரே சொல்லிட்டாரு கல்யாணம் பண்ணி வேணாம், ஏன்னா நீ அதை வென்று விட்டாய். எப்பொழுதோ அந்த நிலையில நான் சொன்ன வென்ற நிலைன்னு தெரியாது எனக்கு. இப்படி இருக்குது சாமி, என்னப்பா தனியாவே நீ வந்துட்டியப்பா இவ்வளவு தூரம், படிப்பு முடிச்சுட்டு வேணா சொல்லித்தரேன்னாரு. பிஇ முடிச்சுட்டு நான் படிக்கும் போதே அவர்கிட்ட செமஸ்டர்னா ஓடிவிடுவோம் அவர்கிட்ட. ஓடி அப்புறம் இந்த மாதிரி இருக்குது சாமி ஒரு வாட்டி சொன்னேன், தனியாவே இவ்வளவு தூரம் வந்துட்டியப்பா, நீ தனியாவே வந்துட்டப்பா, நீ கல்யாணமா பண்ணிக்க வேணாப்பான்னு. கல்யாணம் உனக்கு துன்பமா இருக்கும், நான் ஒன்னும் அதுல மொழி கிடக்கு சொல்ல, அது எளிதா இருக்கும்னு சொன்னேன்னே தவிர உனக்கு வந்து மீதி பேருக்கு அது ரகசியமாவே இருக்கும், இது என்ன தெரிலன்னு. அதனால கல்யாணம் பண்ணி அதுல போட்டு விட்டா செக் இவ்வளவுதானே அப்படின்னு தெரிஞ்சிடும், அதுக்காக சொன்ன. ஆனா நீ அதை தாண்டி ஜெயிச்சுட்ட, நீ இனிமேல் நீ திருமணம் செஞ்சிடும். அந்த மாதிரியான நிலை என்ன எதுக்கு சொல்றேன்னா கல்லழகர் அழகை பத்தி சொல்றதுக்காக சொல்றேன். ஆனா இந்த வெளி அழகு, வெளி ஈர்ப்பு அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே நடக்காது. அதுலயும் இன்னும் நுட்பமான நிலைகள்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே போர்டு வச்சு வரைஞ்சி மோகநெடி அப்படிங்கிற ஒரு தலைப்புல எடுக்கலான்னு இருக்கிறேன். ஒரு நாள் தான் எடுக்க முடியும், நீங்க எல்லாரும் இல்லறவாசிகள், அதில் நீங்க நெளிய ஆரம்பிச்சுடுவீங்க. அது நிலை கடந்தவங்க சுவாமி விவேகானந்தர் அந்த கடந்திருந்தார். அப்புறம் இவரு புடபர்த்தி சாய்பாபா கடந்திருந்தார். அதெல்லாம் அதுல இருக்குது. அதை சம்பந்தமா உங்களுக்கு தனியாவே எடுக்கலான்னு இருக்கிறேன். அந்த நிலை கடந்த உடனே உங்களுக்கு இன்பமா இருக்கிற அந்த மோகம் எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு துன்பமான நெடியே அவ்வளோ துர்நாற்றமா இருக்கும். எல்லாம் பொறுமையா எடுக்கிறாள் என்ன இருக்குதே 10 பேர், அப்புறம் அதில் குறைஞ்சி 5 பேர் வந்து உட்காந்து இருப்பார். தனி அது தனி அந்த அழகுக்காக சொல்றார். ஆனா அந்த கல்லழகர் அன்னைக்கு வந்து அந்த அழகு அப்படியே அந்த ஸ்டன் ஆயிடுச்சு எனக்கு. எப்படின்னா அந்த குதிரை என்னை நோக்கி பாஞ்சு வருது, உயிருள்ள குதிரை. நீங்க பாக்குற தங்க குதிரை, தங்கத்தாலான பொம்மை குதிரை இல்ல, உயிரிலே ஒரு குதிரை. அந்த குதிரையே பச்சை கலர்ல இருக்குது. இங்க பெருமாளுக்கு பச்சை போட்டு கொடுத்துறாங்க, ஓகே. அந்த குதிரையே தங்க குதிரையா கொண்டு போறாங்க, ஓகே. ஆனா நான் பார்த்தா அந்த குதிரையே பச்சை நிறத்துல இருந்தா எப்படி இருக்கும்? பச்சை கல்லுன்றாங்கல்ல, பச்சை கல் பாத்துருக்கீங்களா? பச்சை கல். அந்த பச்சை கல்லுடைய நிறத்துல ஒரு குதிரை, உயிருள்ள குதிரை இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது அந்த குதிரை. அவ்வளவு அழகா இருக்குது. அது மேல இருக்கிற பெருமாள் அவ்வளவு அழகாரு. ஏன்னா அவரும் உயிர் இதே மாதிரி பச்சை நேரத்துல இருக்காரு. அந்த அலங்காரம், அந்த ஈர்ப்புன்றாங்கல்ல, அவ்வளவு ஸ்டன்னிங்கா அப்படியே என்ன பார்த்து இப்படி பாஞ்சு வந்து அப்படியே அந்த குதிரை அப்படி திரும்புது, ஸ்டைல அந்த பக்கம் திரும்புது. திரும்பும் போது பெருமாள் என்ன பார்த்து சிரிச்சுக்கினே அப்படியே திரும்பி ஒரு செகண்ட் தான் அது. அருணகிரிநாத பாடுறாரு இல்லையா, சரண கமலாலயத்தில் 1/2 நிமிஷ நேரம் மட்டில் சொல்லுவார். அது விளக்கம் சொல்லுவாங்க. இந்த தரிசனம் இதெல்லாமே 1/2 நிமிஷ நேரம் தான், 30 செகண்ட் தான். அது எல்லாமே அதே மாதிரிதான். அது நான் நினைச்சேப்ப நான் காண முடியும், தியானத்துல உட்காந்து இல்ல, சாமி பூ போடுறேன் உள்ள, ராமர் இதுக்கெல்லாம் பூ போடுறேன், பூ போட்டு கும்பிட்டா திடீர்னு அந்த பக்கம் என்னடா இது, அப்படியே அவ்வளவு பெரிய குதிரை பாஞ்சு வந்து அழகா அந்த குதிரை இப்படி திரும்புது அந்த பக்கம், என்னப்படி திரும்பா சிரிச்சுக்கினே அப்படியே அந்த அழகு. அப்புறம்தான் புரியுது எல்லாமே நான் சொன்னேன்ல, சித்தர்கள் வச்ச பேரு தான் அது, தமிழ் பேரு. இந்த காஞ்சி பேரு கண்ணம்னே திட்டிடுவோம் நானு. என்ன பண்றது? தமிழ் பேரு அம்மையினுடைய குரலை நேரா கேட்டவன் வச்ச பேரு தான் யாழை பழித்த மொழியால். இளைஞர்களே தெரிந்து கொள்ளுங்கள், யாழையும் பழித்து விடும் அம்மையின் குரல் அவ்வளவு இனிமையான குரல்னு கேட்டு அங்க சித்த பேர் வச்சுக்கிறான், யாழை பழித்த மொழியால். இன்னொரு இடத்துல குழல் வாய் மொழி அம்மை, குற்றாலத்துல குழல் இனியாள், யாழ் இனியாள். எல்லா இடத்துலயும் கேட்டு கேட்டு அவ்வளவு இனிமையை கேட்டு பேர் வச்சுட்டு போயிடான் சித்தன். இதை போய் இந்த காஞ்சிபுரம் வந்து தமிழ் நிச்சயம் போஷம் அதெல்லாம் ஆயிடுச்சுன்னம்மா, உண்ணாமலை அம்மான்னு சொல்லக்கூடாதான், அப்பித்த குச்சாம்பிக்கே பெருநலமுலை அம்மை உட்காந்துக்கிறாங்க திருவுடைய மருதூர்ல, அப்படி சொல்லக்கூடாது. அவர் நீச்ச போஷ பாவ மொழியான். அது வேற எப்படி சொல்லணும்? பிரக்கத்து குச்சாம்பிக்கே இப்படி சொல்லணும். காஞ்சி பேரு இப்போ அவனுக்கு அப்படியே அந்த தமிழ் பேர் அப்படியே சின்னதாக்கினே உள்ள போய் வெளியில போர்டு பெருசு பெருசா ஆக்கினே வந்து அப்புறம் உலகதான் அதை எடுத்துட்டு அது மட்டும் இருக்கும். இவனு அறிவாளி ஆயிவனுங்க.
மூடனுங்க. அததான் திரும்ப மூடனுடா நீங்க, உனக்கு அம்மை பேசுனத கேட்டது கிடையாது நீங்க, அதனால உடனே உனக்கு அறிவாளித்தனமா அதையெல்லாம் அப்படியே சமஸ்கரலாம் மாத்திக்கோ. அவ்வளவு அர்த்தத்தோட சித்தம் கேட்டு கேட்டு பேர் வச்சிருக்கிறாங்க. குழல்வாய் மொழி அம்மைடாவ யாழை பழித்த மொழியாள்ரா, யாழ் கூட தோத்து போயிடா அவளுடைய குரல். நான் கேட்டேனே, நான் உங்க முன்னால கூட நான் கேட்டேனே. உண்மை அப்பட அவனுக்கு இனிமையான குரல் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையவே கிடையாது. யாழை பழிக்கும் அவளுடைய மொழி. யாழ் என்னது, அவர் யாழ் வாசிக்கிறாங்கல்ல, அவ்வளவு இனிமையா கேட்டுவாங்க. யாழைய பழித்து விட அம்மையினுடைய மொழி அவ்வளவு இனிமை அவள். அத போய் நீச்ச பாஷை தமிழ ஒழியணும், சம்ஸ்கிருதம் வரணும். அவ வடநாட்டுல காரணங்களுக்கு இது தெரியாது. ஆமான்னு அவனுக்கு நம்ம மொழி தானே இது கும்பக்கூடின்னு இதுங்கெல்லாம் தமிழே காட்டி கொடுக்குற தமிழ் கும்பல் ஒண்ணு. என்ன இதெல்லாம் பார்த்து கம்முன்னு உட்காந்து சொல்றானுங்க. அப்படியே அமைதியா இருந்துக்கோ, பிரதார கொத்த சொல்லப்படாம. நான் யாரு பாப்பாத்தி அம்மா சொல்றத கேட்டு நான் அறிவுரை கேட்டு நான் நடந்தணும். நீ ஒரு சாமியான்றத புறத்தார குத்த சொல்லப்படாத, அதை தெரிஞ்சுக்கணும். இது புறத்தார குத்த சொல்லப்படாதான். அப்படியே அழிச்சிங்கடா தமிழ, அப்படியே ஓய்ச்சிங்கடா தமிழ, யாழை பழத்த மொழி வானாண்டா. அததான் சொல்ல வரேன். பேர் வச்சா பாரு, கல்லு அழகன்னு பெத்திய அழகர் மலைன்னு பேரு. அழகு அழகுன்னே இருக்கும் அங்க எல்லாமே. அழகர் மலை, கல்லழகர், பரிமேல் அழகர், கூடல் அழகர், எல்லாம் அழகுன்னு இருக்கும் சார் அங்க. இப்ப நான் சொன்னேன்னு பரிமேல் அழகர்னா புரியுதா? பரினா குதிரை, அந்த குதிரை மேல் வருகின்ற அழகன். உண்மைதான? இப்ப எனக்கு நிறுவனம் ஆயிடுச்சு. ஆமா, அம்மை குரலும் அழைப்பழிக்கின்ற அவ்வளவு இனிமையான குரல். பெருமாளுடைய அழகம் பரிமேல் அழகன். கல்லு என்ன கல்லு குடிக்கிறாங்களா, அது நினைச்சுக்க. கல்லுக்கு தேனுன்னு ஒண்ணு அர்த்தம் உண்டு. தேனுக்கு கல்லுன்னு பேரு. அதனால அந்த தேனை போல, தேனை விரும்பாத இருக்கவே மாட்டாங்க. அதே போல கல் அழகன். நேரம் ஆயிடுச்சு, நம்ம வீடியோ மினுக்குது முடிச்சிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாள் நான் முடிக்கணும். புத பூர்ணிமா கலந்து கொண்டதனால் புதருடைய ஆசீர்வாதமும், கல்லழகர் எனக்கு அடியனுக்கு நேரிலே தரிசனம் தந்த நாளை கலந்து கொண்டதற்காக அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதமும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.